அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா அலி சய்யிதினா முஹம்மது வபாரிக் வஸல்லிம். அன்புள்ளம் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கான சிறப்பிற்குரிய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மரணத்திற்கு பின்பும் நம்மை பின்தொடரும் நன்மைகள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளன் தான் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்த மார்க்க கல்வியும் அவர் விட்டு சென்ற நல்ல பிள்ளைகளையும் அல்லது தனது வாரிசுகாரர்களுக்காக அவர் விட்டு சென்ற குர்ஆனும் அல்லது அவர் கட்டிய பள்ளிவாசலும் அல்லது வழிப்போக்கர்களுக்கு அவர் கட்டிய வீடும் அல்லது அவர் வெட்டிய ஆறும் அல்லது அவர் வாழும்போது ஆரோக்கியமாக இருக்கும்போது அவரது பொருளிலிருந்து அவர் வெளிப்படுத்திய தர்மமும் அவர் இறந்த பின்னரும் அவரை சேரக்கூடியதாக இருக்கின்றது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்போது நம்ம எல்லாருடைய ஆசையுமே என்ன அப்படின்னா, நம்ம ஈமானோடு வாழணும், ஈமானோடு மரணம் அடையணும், அல்லாஹ் தஆலாவிற்காக நம்ம மரணமாகிறதுக்குள்ளே அதிகமான நன்மைகளை செய்யணும் அப்படிங்கிறதா நம்ம எல்லாருடைய ஆசையுமே. ஆனால் நம்ம மௌத்தானதுக்கு அப்புறமும் நம்மளைய நன்மைகள் பின்தொடரும். அது எப்படிப்பட்ட நன்மை அப்படின்னா, அதாவது நம்ம இந்த உலகத்தில் என்ன செஞ்சோம் அப்படின்னா மறுமையில் அந்த நன்மை நம்மளை பின்தொடரும். அப்படின்னா, ஒரு இறை நம்பிக்கையாளன் தான் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்த மார்க்க கல்வி. இன்றைக்கி நம்மள அதிகமானோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உலக கல்வியை முக்கியத்துவமாக கொடுக்குற அளவுக்கு மார்க்க கல்வியை தன் பிள்ளைகளுக்கு யாருமே சொல்கிறதே கிடையாது. உலக கல்வியை பொறுத்தளவுக்கு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, என் பிள்ளை படித்து பெரியாள் ஆகணும், நான் தான் படிக்கலை, என் பிள்ளை படிக்கணும், பெரியாள் ஆகணும், டாக்டருக்கு படிக்கணும், வக்கீல் படிக்கணும், கலெக்டருக்கு படிக்கணும், ஆசைப்படுங்க. உலக கல்வி முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரலாம். ஆனால் இந்த உலக கல்விக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை மார்க்க கல்விக்கு எந்த பெற்றோருமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கறதே இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்போது பிள்ளைகள் மேலே படிக்கும்போது ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நேரமே வர சொல்லுவாங்க. அதுக்காக பெற்றோர்கள் காலையில் நேரமே அனுப்பிச்சி விடுவாங்க. அதே மாதிரி சாயந்தரம் 9 மணி வரைக்கும் டியூஷன் வச்சாலும் அனுப்பிச்சி விடுவாங்க. ஆனால் இதே முக்கியத்துவத்தை மார்க்க கல்விக்கு கொடுப்பாங்களா? ஒரு மதரசா போயிட்டு வாங்க, காலையில் ஃபஜ்ர் தொழுகை போயிட்டு வாங்க அப்படின்னு தங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த பெற்றோராவது இந்த காலத்தில் சொல்கிறாங்களா? ஸ்பெஷல் கிளாஸுக்கு எந்திரிச்சு நேரமே அனுப்பிச்சி விட்ற தாய்மார்கள் ஃபஜ்ர் தொழுகை அனுப்பிச்சி விட்றாங்களா தங்களுடைய பிள்ளைகளை? இல்லை, என் பிள்ளை படிச்சுட்ருக்கிறான், என் பிள்ளை சாயந்தரம் டியூஷன் போகிறான், அவனுக்கு எங்கே நேரமே கிடைக்கிறதில்ல, அதனால் அவன் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்களே தவிர எந்த பெற்றோராவது தன்னுடைய பிள்ளைகளை ஃபஜ்ர் தொழுகைக்கு அனுப்பிச்சி விட்றாங்களா? மதரசாவுக்கு அனுப்பிச்சி விட்றாங்களா? கிடையவே கிடையாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா தன் நாடியவர்களுக்கு தான் மார்க்க கல்வியை கொடுப்பான், எல்லாருக்குமே கொடுத்துட மாட்டான். அப்படிப்பட்ட சிறப்பு கொண்ட மார்க்க கல்வியை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தஆலா நாடணும். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக நம்ம பிள்ளைகளை நம்ம தான் வளர்த்தணும். நம்ம மார்க்க கல்வியை கற்று அதை ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி கியாமத் நாள் வரைக்கும் நம்ம கற்ற கல்வியை நம்ம 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க 4 பேருக்கு இப்படின்னு தொடர்ந்து சொல்லிக் கொடுத்துட்டே வரும்போது அந்த நன்மை நம்ம மரணிச்சாலுமே நமக்கு கிடைக்கும். மார்க்க கல்வி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. பாக்கியவான்களுக்கு தான் மார்க்க கல்விங்கிறது கிடைக்கும். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம தான் மாற்றணும். இன்ஷா அல்லாஹ் சின்ன வயசுலேருந்தே உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவை நீங்கள் கொடுத்து வளர்த்துங்க. அப்படி வளர்த்தும் போது அது அவங்களுடைய ஈருலக வாழ்க்கைக்கும் சிறப்பிற்குரியதாக அமையும். அதனால் மார்க்க கல்வியை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மார்க்க கல்வி ஆகப்பட்டது நம்ம மரணித்ததுக்கப்புறமும் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். 2வது, விட்டு சென்ற நல்ல பிள்ளைகள். அதாவது நம்முடைய பிள்ளைகள் நம்ம மரணமானதுக்கப்புறம் நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள். உங்களுடைய பிள்ளையை நல்ல முறையில் நீங்கள் பேணி பாதுகாத்து வளர்த்துனீங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள் நாளைக்கு உங்களுக்கு துஆ செஞ்சாங்க அப்படின்னா அவங்க துஆ செய்யும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மை வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளை வளர்த்துங்க. நம்ம பிள்ளைகள் நம்ம மேலே பிரியம் வைக்கிறது அப்படிங்கிறது, நம்ம பிள்ளைகள் நம்ம மரணமானதுக்கு அப்புறமும் துஆ செய்கிறது அப்படிங்கிறது நம்முடைய கையில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்ம மரணமானதுக்கப்புறம் நமக்காக துஆ செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மை கொடுத்துட்டே இருப்பான். அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நன்மை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ் தஆலா மரணமானதுக்கு அப்புறமும் நன்மையை கொடுத்துட்டே இருப்பான். இப்போ நம்மளுடைய பிள்ளைகள் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருக்கிறாங்க,
தொழுகை விடாமல் தொழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, அதிகமாக நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா நமக்கு அதிகமான நன்மைகளை மரணித்ததுக்கு அப்புறமும் கொடுத்துக்கிட்டே இருப்பான். மூணாவதாக விட்டு சென்ற குர்ஆன். இப்போ மதரசாவுக்கு அதிகமாக குர்ஆன் வாங்கி கொடுக்கக்கூடியவங்களாக இருங்க. அதுக்கப்புறம் வளர்கிற குழந்தைங்களுக்கு இப்போ மதரசா போயிட்டுருக்குறாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆன் தொடங்கும் போது நீங்கள் ஒரு குர்ஆன் வாங்கி கொடுங்க, மதரசாவுக்கு குர்ஆன் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி அதிகமாக ஓதக்கூடியவங்களுக்கு குர்ஆன் வாங்கி கொடுங்க. நீங்கள் அப்படி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மரணித்ததுக்கப்புறமும் அவங்க அந்த குர்ஆனை ஓதிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த நன்மை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால் அதிகமாக வளர்கிற பிள்ளைகளுக்காகட்டும் மதரசாவுக்காகட்டும் நீங்கள் குர்ஆனை வாங்கி கொடுங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் அதிகமான உதவி செய்கிறேன் இல்லாதவங்களுக்கு அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. அதிகமாக மதரசாவுக்களுக்கு உதவி செய்கிறேன், சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், தப்பு கிடையாது. இருந்தாலும் அதிகமாக குர்ஆனை வாங்கி கொடுங்க. அதனால் அவங்க அந்த குர்ஆனை ஓதக்கூடிய நன்மை உங்களுக்கு மரணமானதுக்கு அப்புறமும் கிடைக்கும். அடுத்து அவர் கட்டிய பள்ளிவாசல். இப்போது பள்ளிவாசலை நம்ம கட்டுறோம் இல்லையா, அப்படி கட்டும்போது அந்த நன்மை நம்ம மரணமானாலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளால் பள்ளிவாசலை தனித்து கட்ட முடியல அப்படின்னா பள்ளிவாசல் கட்டுறக்கு ஒரு சின்ன பங்காவது நீங்கள் உதவி செய்யுங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மரணமானதுக்கு அப்புறமும் நன்மை கிடச்சிட்டே இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுங்க, அல்லது உங்களால் முடிந்த அளவு செங்கல் வாங்கி கொடுங்க, அல்லது மணல் வாங்கி கொடுங்க. ஏதாவது பள்ளிவாசலை கட்டுறக்கு ஏதாவது என்ன தேவையோ அந்த தேவையில் ஒரு பங்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த நன்மை உங்களுக்கு மரணிச்சதுக்கு அப்புறமும் கிடைக்கும். அடுத்து வழிப்போக்கர்களுக்கு அவர் கட்டிய வீடும். இப்போது நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அல்லது ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு சின்ன இடத்தை கட்டுறோம் அப்படின்னா வழிப்போக்கர்கள் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் இளைப்பாறினாங்க அப்படின்னாலும் வழிப்போக்கர்கள் அந்த இடத்துல இளைப்பாறுற காலமெல்லாம் நமக்கு மரணித்ததுக்கு அப்புறமும் நன்மை கிடைத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து அவர் வெட்டிய ஆறும். அதாவது இப்போது ஒருத்தர் கிணறு வெட்டுறாங்க, ஒரு ஆறு வெட்டுறாங்க அப்படின்னா மக்கள் அவங்க மரணிச்சிட்டாலும் அந்த கிணத்துல தண்ணி இறைச்சி பயன்படுத்துகிறாங்க, இல்லை அந்த ஆற்றுல போய் அவங்க பயன்படுத்துகிறாங்க அந்த தண்ணியை அப்படின்னா அதுக்கும் நம்ம மரணிச்சதுக்கு அப்புறமும் நன்மை கிடைக்கும். இப்போ ஒருத்தர் கிணறு வெட்டுறாங்க ஒரு வீட்டில், அவங்க மரணிச்சிட்டாங்க, ஆனால் அந்த கிணத்தின் மூலமாக நிறைய பேர் பயன்பெறுறாங்க, அந்த கிணத்துல நிறைய பேர் தண்ணி இறைக்கிறாங்க, நிறைய அந்த தண்ணியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரணிச்சதுக்கு அப்புறமும் அந்த நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து ஆரோக்கியமாக இருக்கும்போது பொருளிலிருந்து செய்யக்கூடிய தர்மம். நம்ம நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருந்து நம்ம நல்ல முறையில் சம்பாதிக்கும் போது பிறருக்கு நம்ம தர்மம் செஞ்சோம் அப்படின்னா அந்த தர்மம் நம்ம மரணிச்சதுக்கு அப்புறமும் நன்மையாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்மள எத்தனை பேர் தர்மம் செய்கிறோம், எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கே பத்தல அப்படின்னெல்லாம் சொல்கிறோம். ஆனால் நமக்கு 1000 செலவு வந்தாலும் அந்த செலவை நம்ம சமாளிக்கிறோம். ஆனால் அதுலேருந்து ஒரு சின்ன பங்கு நம்ம தர்மம் கொடுக்க தயாராக இருக்கிறோமா? இன்றைக்கி நம்மள எத்தனையோ பேர் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்குறோம். எல்லாம் பாதுகாப்பானாக. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்ம கொடுக்கக்கூடிய தர்மம் இறைவனின் கையை அடைந்து வாங்கக்கூடியவர்களின் கையை அடையுது. அதனால் இறைவனின் கைக்கு போகிற எந்த பொருளுமே நமக்கு பன்மடங்காகத்தான் திரும்பி வரும். அதனால் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செய்யுங்க. ஒரு சிறு பங்கு தர்மம் செய்யுங்க. இப்போ நம்ம காசை எந்த செலவும் பண்ணாமல் கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வைப்போம். ஆனால் திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துடும், திடீர்னு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிடும். எல்லாம் பாதுகாப்பானாக. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த சேர்த்து வச்ச காசை நம்ம சேர்த்தியே வச்சுருப்போமா? கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கு செலவு செஞ்சு நம்ம ஒருத்தருடைய உயிரை காப்பாற்ற தான் நினைப்போம். இப்போ நமக்கே உடம்பு சரியில்லைன்னா அந்த காசை எடுத்து நம்மளுடைய உயிரை காப்பாற்றிக்க தான் நினைப்போம். அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு தர்மமுமே செய்யாமல் சேர்த்து வச்சு அது கடைசியில் இந்த மாதிரி ஒரு வழியில் போகிறதுக்கு நீங்கள் ஒரு சிறு பங்கு தர்மம் செஞ்சீங்க அப்படின்னா அது பன்மடங்காக உயர்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கூலியாக தான் அல்லாஹ் தஆலா நம்ம கையில் திரும்பி ஒப்படைச்சிருவான். அதனால் கண்டிப்பாக தர்மம் செய்யுங்க. தர்மம் செய்யும்போது மனசார செய்யுங்க. அச்சோ இந்த காசு போயிடுச்சு கொடுத்துட்டுமே அப்படியே நினச்சி செய்யாதீங்க. மனசார என்னுடைய ரப்புக்காக செய்கிறேன், என்னை படைத்த ரப்புக்காக செய்கிறேன், எனக்கு கொடுத்தது ரப்பு,
அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார தர்மம் செய்யுங்க. ஒரு கடுகளவு செய்யுங்க. அல்லாஹ் தஆலா மலையளவு நன்மை உங்களுக்கு அந்த தர்மத்தின் மூலமாக கொடுப்பான். இப்படி நாம் செய்யக்கூடிய தர்மமாகப்பட்டது நமக்கு இறந்த பின்னரும் நன்மை வந்து கொண்டே இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் மரணித்த பிறகும் நமக்கு நன்மை வரக்கூடிய நல் அமல்களை இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. மேலும் நம் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக. மேலும் இரு உலகிலும் நமக்கு சிறப்பிற்குரிய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வஸல்லிம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்களை உங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க. அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.